நல்லமுதாய் தெள்ளமுதின் மேலாக முத்திக்கனியே என் முத்தமிழே என்று என் தமிழை போற்றியவளாக ஆரம்பம் செய்கின்றேன். நான் இங்கு வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என வந்துள்ளேன். நம் நாட்டில் வரலாற்றை கடந்து வானம் பிளந்து இருக்கக்கூடிய அந்த தமிழர்களினுடைய வரிசையில் வ.உ. சிதம்பரனாரும் ஒருவராக திகழ்கிறார். 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பிறந்த இவர் ஒரு வழக்கறிஞனுடைய மகனாவார். அந்த காலத்தில் இந்தியர்களினுடைய கடல் போக்குவரத்தையும் வணிகத்தையும் நிறுத்த செய்த இந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவராகவே இருந்தார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். ஆனால் இந்தியர்கள் எதிலும் தழைத்தவர்கள் இல்லை என்று அவர்களுக்கு எதிராக போராடுவதற்காகவே வ.உ. சிதம்பரனார் அவர்கள் 1906ஆம் ஆண்டு ஸ்வதேசி நேவிகேஷன் சிஸ்டம் என்னும் கம்பெனியை துவங்கி வைத்தார். இந்த கம்பெனி என்பது வெறும் வணிக நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் சுதந்திரத்தை பெறுவதற்காகவும் அதனை அடைவதற்காகவும் தேசத்தினுடைய குரலாகவும் விழித்தெழும் போராட்டமாகவே காணப்பட்டது. இவர் நிறுவிய கப்பல்களாக SS கலியா மற்றும் SS லாவோ ஆகிய கப்பல்கள் திருநெல்வேலி முதல் கொழும்பு வரை இந்தியர்களினுடைய பெருமையை சுமந்து சென்றல் என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்துணை காரியங்கள் அவர் செய்ததையும் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடும் கோபத்தால் இவரை சிறைக்கு தள்ளினர். அங்கு மிகவும் பாடுபட்டு அங்கிருந்து விலகக்கூடிய நிலையில் அவர் செக்கிழுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த தண்டனையையும் பெற்றார். பின்னர் சிறு வயதில் சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி ஆகியோருடைய நட்பினால் அவருடைய வழக்கறிஞர் பதவியை இழந்து அவர் தேசத்தினுடைய விழிப்புணர்வாளராக திகழ்ந்தார். இன்னும் சுதந்திரத்தில் வெறும் வாளாலும் வீரத்தாலும் மட்டுமே காக்க முடியும், அதனை பெற முடியும் என்பதை மாற்றி வாக்காலும் சிந்தனையாலும் பெற முடியும் என்பதனை இவரின் மூலமாகவே இவ்வுலகம் அறிய விரைந்தது. ஒரு ஆசிரியராக, சிந்தனையாளராக, எழுத்தாளராக இருந்த இவர் நம் அத்துணை பேரினுடைய மனதிலும் இன்றும் கப்பலோட்டிய தமிழனாகவே திகழ்கிறார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.